ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் வந்து கோயிலுக்கு போகிறாரு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்து அவர் வந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாசப்பொறப்பு அன்னைக்கு மாலை போட்டார். விரதம் இருந்துட்டு 9 நாள் விரதம் இருந்து போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ எப்படி எல்லா சாமிங்களும் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவரும் வந்து விரதம் இருந்துட்டு போகிறாரு. அப்புறமேட்டுக்கா வீட்டில் வந்து எல்லாம் படைச்சிட்டு படைக்கிறதுக்காக அவரோட குருசாமி அவங்க கூட இருந்த சாமிங்கெல்லாம் வெளியில் வந்து அவங்களுக்கு வாசலில் கால்லாம் கழுவி பொட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பூஜை பண்ணி கோயிலுக்கு போனார் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயிலுக்கு போன இடத்துல நம்ம இருமுடி கட்ட போனது தான் என்னென்ன பண்ணோங்கிறத பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நெய்க்காய் கட்டினாங்க. நெய்க்காய் வந்து அண்ணன் வந்து 3 நெய்க்காய் கட்டினார். அவரது எப்பவும் கட்டுற மாதிரி அவர் ஒன்று, அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு அவங்க ஒன்று கட்டினாங்க. அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு ஏதோ வேண்டுதல் இருந்துச்சு. மொத்தம் 3 நெய்க்காய் கட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேக்கா நெய்க்காய் கட்டின பார்த்து எல்லோரும் வந்து அந்த இருமுடி அரிசி போடுற மாதிரி அரிசி எல்லாம் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கா இருமுடி எப்பயும் கட்டுற மாதிரி கட்டிட்டு, அதான் எப்போவுமே இவர் இருமுடி கட்டுறவங்க வந்து காலிலேருந்து இருமுடி கட்டுற வரைக்கும் விரதம் இருப்பாங்க இல்லைங்களா. இவரும் அதே மாதிரி இருந்துட்டு இருமுடி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கா விரதம் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பஸ்ஸு வந்தது. அவங்க பஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறமேட்டுக்கா மற்ற குருசாமிங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க மொத்தம் 20 பேரும் என்னமோ போயிருந்தாங்க. நம்ம அண்ணன் வந்து இதோட 10வது வருஷம் போகிறாரு கோயிலுக்கு. அவர் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிறாரு கோயிலேருந்து. சரி, அது எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தாக்கா டைம் இல்லாதனால பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க? உங்கள் வீட்டில் யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஃபேமஸாக எல்லாருமே போவாங்க. அப்படி போகும்போது ஒரு வாரம் 4 நாள் அந்த மாதிரி டூர் மாதிரி போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கா குற்றாலம் எல்லா ஊரும் பார்த்துட்டு போகும்போது பம்பை நதியில் குளிச்சுட்டு அந்த இருமுடிக்காய் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கா எல்லோரும் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட விரதத்தை வந்து முடிப்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது போகிறதுக்கெலாம் ரொம்ப வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் விடுவாங்க. இப்போ அது கூட வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சின்ன பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தால் நாங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு 7வது அந்த மாதிரி படிக்கும்போது கூட போயிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 3rd ஸ்டாண்டர்டோடவே என்னவோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதில் வந்து பசங்க வந்து அதோட ஒரு ஏஜ் லிமிட் அவங்க வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் அது கூட ஆதார் கார்டு என்ட்ரி எல்லாமே போட்டு அந்த மாதிரி தான் போகிறாங்களாம். நீங்கள் அந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னா முன்னாடியே ஆதார் கார்டெலாம் கொடுத்து அதுக்கு என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு முன்னாடியே போனாக்கா இப்போ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பக்தருக்கு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ரூல்ஸ் கண்டிஷன்லாம் போட்டு அந்த மாதிரி பார்க்குறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, அங்கே பம்பை நதியில் குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த மாதிரி பண்ணி இது பண்ணுறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம அண்ணனுக்கு வந்து இருமுடி கட்டிட்டு அவர் சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி போல் பஸ்ஸு வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் கிளம்பி போனாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை அவர் வெற்றிகரமாக நல்லா போயிட்டு வரணும். விரதத்தை வந்து முடிக்க போகிறார். நாளைக்கு வந்துட்டார்னா மலைக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டார். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கின பார்த்தா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து 48 நாள் விரதம் இருந்து கூட போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்களோட எப்படி முடியுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போகிறது. மேக்ஸிமம் 9 நாள் 11 நாள் அவ்வளோ இருந்தால் கூட போதும். ஓகே, தேங்க்யூ, பாய்.